ஆதி திராவிட நலத்திட்டங்களுக்கு கையகப்படுத்தும் நிலங்களை திரும்ப ஒப்படைக்க பரிந்துரை செய்யும் விவகாரத்தில் அதிகாரிகள், நில உரிமையாளர்கள் கூட்டு சதி குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். எந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம். ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் வீடு கட்டக்கூடிய திட்டத்திற்கு கையகப்படுத்தக்கூடிய நிலத்தில் அந்த திட்டம் செயல்படுத்தாததை அடுத்து நிலத்தை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அந்த நீதிபதி வேல்முருகன் தன்னுடைய இந்த வழக்கு விசாரணையின் போது தெரிவித்த கருத்து என்னவென்றால், ஆதி திராவிடர் நலத்திட்டங்களுக்காக இதுபோல நிலம் எடுத்த வழக்குகள்ல 90% வழக்குகள் நிலத்தை மீண்டும் ஒப்படைக்க கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன என்றும், வீடு இல்லாத ஆதி திராவிடர்களுக்காக வீடு கட்டுவதற்கு திட்டம் வகுக்கப்பட்டு அதை குறிப்பிட்ட காலத்தில் செயல்படுத்தாமல் அதிகாரிகள் கிளப்பில் போட்டு விடுவதால் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிலத்தை சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கலாம் என்று அரசுக்கு பரிந்துரை செய்கிறார்கள். இந்த விஷயத்தில் நில உரிமையாளர்களும் அரசு அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து கொண்டு மோசடியில் ஈடுபடுகின்றனர். அரசின் வேறு எந்த திட்டத்திலும் இது போன்ற ஒரு நிலத்தை திரும்ப அளிக்கக்கூடிய பரிந்துரை எல்லாம் அளிப்பது கிடையாது. ஆதி திராவிடர் நலத்திட்டத்தில் மட்டுமே அதிகாரிகள் இவ்வாறு செயல்படுகின்றார்கள் என்ற ஒரு கண்டனத்தை பதிவு செய்த நீதிபதி, அதிகாரிகள் மற்றும் நில உரிமையாளர்களுக்கு இடையிலான இந்த கூட்டு சதி தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட நேரிடும் என்றும் எச்சரித்து இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.